ஹலோ மக்களே 605வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்னு பார்த்தா லூஃபி குரூ, லா, ஸ்மோக்கர் டீம் எல்லாரும் உள்ள வந்துட்டானுங்க. டேய் எல்லாம் நீங்க தப்பிச்சு போனா R66ன்னு ஒரு டோர் இருக்கு, அதுதான்டா சியோட என்ட்ரன்ஸ், அது வழியா நீங்க தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 மணி நேரத்துக்குள்ள தப்பிச்சு போங்க, இல்லைன்னா இங்க என்னன்னாலும் நடக்கலாம்னு சொல்லிட்டு லா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். ஸ்மோக்கர் சொல்றான், டே இந்த பசங்களை எல்லாத்தையும் நீ காப்பாத்திட்டு இங்க இருந்து கிளம்பு, இந்த வெறுகோ கதையை நான் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கான். லூஃபிட்ட வர ஜோரோ கத்துறான், டே இந்த வாட்டி நம்ம சும்மா இல்ல, புது உலகத்துக்கு வந்திருக்கோம், நம்ம யாருன்னு காட்டுறோன்னு சொல்றான் ஜோரோ. சரின்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட் வேகத்துல போயிட்டு ஊஃபோன்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சு பறக்க விட்டுட்டு போய்கிட்டே இருக்கான். சீசர் இந்த வாட்டி உன் கதையை முடிக்க நான் வரேன்னு சொல்றான். வெளியோ ஒரு பக்கம் பனிமலையா பெஞ்சுக்கிட்டு இருக்கு, எல்லாமே பாய்சன் கேஸ், எல்லா இடமே ஃப்ரோசன் ஆயிருச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு புகையா பறக்கு, வெளியே நின்னாலே எல்லாருமே இறந்துருவாங்க, அப்படிதான் இருக்கு. சடனா இங்க என்னன்னு பார்த்தா ஸ்மோக்கர் புகையா மாறுதான். சடனா அங்க சீசர் தான் காட்டுறாங்க. டென்ஷன் ஆயிட்டான், எப்படிடா இவனுக்கு இடத்துக்குள்ள வந்தானுங்க, வெளியே வச்சுதானே இவனை லாக் பண்ண, உள்ள வர வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டு சீசர் பாத்துக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா நம்ம சோப்பர் தான் உள்ளதான் இருக்கான். அங்க இங்கே நடந்து போய்கிட்டு இருக்கான். பாஸ் எல்லாரும் இந்த இடத்த தப்பிச்சு இந்த இடத்த நோக்கி தான் சார் வராங்கன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்லாம் பேசுறாங்க. மோனட் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சோப்பர் அப்படி தடுங்கி உள்ள ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்கான். இப்ப நான் என்னதாண்டா பண்ணன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா என்பதா சோப்பர் தப்பிச்சு போறான். அதுக்குள்ள மோனட் எதே சென்ஸ் பண்ணிட்டா, யாரோ இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாஸ்டர் ரொம்ப மோசமானவன், அது மாதிரி யாரும் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, இதை எவன் அனுப்பினானே நம்மளுக்கு ஒன்றும் புரியலையே, லூஃபியா மத்தவங்களா யாரு எழுதி அனுப்பினானே புரியலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் சோப்பர். நான் ஒரு டாக்டர், இந்த பசங்களை காப்பாத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் ஓடிக்கிட்டே இருக்கான். இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டேன், குழந்தைங்களா இருங்க, உங்களை காப்பாத்த நான் வரேன்னு சொல்லிட்டு சோப்பர் ஜெட்டு வேகத்துல போய்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் மோனாட் பார்த்தாலா பார்க்கலையான்னு வேற தெரியல, அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனா இவனுக்கு வழியோ தெரியவே இல்லை, வந்த இடத்துல வந்த மாதிரியே இருக்கு அவனுக்கு. இங்க என்னன்னு பார்த்தா சீசர் எந்த பிளாக்ல இருக்கான்னா சி பிளாக்ல தான் இருக்கான். அவங்க ஏ பிளாக்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க, பி பிளாக் நோக்கி தான் பாஸ் வராங்க, நீங்க வேற சி பிளாக்ல இருக்கீங்கன்னு சொல்றானுங்க. டே இந்த ஐலண்டை விட்டு தப்பிக்க தாண்டா அவனுக்கு பிளானே பண்ணுவானுங்க, அவனுக்கு லாக் பண்ண வேண்டியது என்னோட வேலை அப்படின்னா அவனுக்கு கேட் நம்பர் 66 தான் போக பார்ப்பானுங்க, அவனுக்கு கதையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு சீசர் ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க கட் பண்ணி என்னன்னு பார்த்தா ஜோரோ க்ரூவும் ஜீஃபையும் சண்டைக்கு தயாரா நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கானுங்க. எவனை இங்கிறது தப்பிக்க விட மாட்டான்டா, ஏ பிளாக்கையும் பி பிளாக்கையும் நான் லாக் பண்றேன்னு சொல்றான் அவன். இந்த ஏ பிளாக் கதவை மூடிட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸை உள்ள வர வைக்க எல்லாரும் கதையை நான் முடிக்கிறேன்னு சொல்றான் அவன். பாஸ் இப்படி பண்ணீங்கன்னா நம்ம காட்ஸ் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்றான் ரிசர்ச்சர். டே நான் சொல்றதை மட்டும் செய்டா, வாயை மூடிட்டு நான் சொல்றதை மட்டும் செய்யின்னு சொல்றான். மாஸ்டர்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்பி இந்த புரோக்கருக்குலாம் போட்டு காட்டணும்டா, நான் யாருன்னு காட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொன்னதை செய்டான்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. வெறுகும் அங்க நின்னவன் திரும்பி நடந்து வரான். என்னாச்சு வெறுகும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. டேய் முட்டாள் மட்டும் தான்டா நீ போட்டிருக்க டிராப்ல எல்லாம் தப்பிச்சு போவானுங்க, மத்த யாரெல்லாம் இதுல இருந்து தப்பிச்சு போக மாட்டானுங்க. இந்த ஸ்மோக்கர் லாவும் தப்பிச்சு போனதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இனிமேல் உன்னையெல்லாம் நான் ஒன்னும் ஹேண்டில் பண்ண விட போறதில்ல, இனிமேல் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு சொல்றான் அவன். என்னோட ஸ்வோட வேற என்னால கண்டுவே பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கான் வெறுகோ. டேய் நீ ஒரு ஸ்வாட்ஸ்மனே கிடையாதுன்னு சொல்றாவா. ஆமா நான் ஸ்வாட்ஸ்மனே கிடையாதுல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பார்த்தா அவனை பத்தி அவனுக்கே ஒன்றும் புரியல. இங்கே காட் பண்ணி லூஃபி தான் கட்டுறாங்க. டே சீசர் எங்கடா இருக்க, உன் கதையை முடிக்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல வந்துகிட்டு இருக்கான் லூஃபி. எல்லாவனையும் அடிச்சு ஏர்ல பறக்க கொடுக்குறான். டே முகிவரா உன் கதையை நான் முடிக்க வரேன்னு சொல்லிட்டு கேட் நம்பர் பில இருந்து கேட் கீப்பர் சொல்லிட்டு ஒருத்தன் வாரான். அவனும் யாராலனே தெரியல. டேய் உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, உன் கதையை நான் முடிக்க வரேன்னு சொல்லிட்டு லூஃபியை அடிச்சு பறக்க விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். ரிசர்ச்சர்லாம் ஒருத்தனே பறக்க விடுதான். டோரை வேற அங்க ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. பில்டிங் ஏக்கும் பில்டிங் பிக்கும் நடுவில் இருக்க டோர் தான் அது. சடனா க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க அவனுங்க. இங்க என்ன பார்த்தா ட்ரெவலர்லாவ தான் காட்டுறாங்க. ரூமை போட்டுட்டு வரான். என்னடா இது சத்தம் சொல்லிட்டு ஸ்மோக்கர் அங்க இருந்து பறந்து வரான். என்னன்னு பார்த்தா பில்டிங் பில உள்ள டோரை க்ளோஸ் பண்ண பாக்குறானுங்க. இதான் இங்க உள்ள பேசேஜ். அப்பனா இங்க இருந்து இவன் எவனை இங்க தப்பிக்க விட பாக்கல, இதான் இவனோட பிளானா இருக்குன்னு சொல்லிட்டு லா பேசிக்கிட்டு இருக்கான். சடனா ஸ்மோக்கர் காத்தா கரைஞ்சு ஜெட்டு வேகத்துல போறான். வெறுகோ கதையை முடிக்க அவன் முதல்ல பாஞ்சு போறான். ட்ரெவலர்லாவோ நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நடந்து அவன் அங்க இருந்து போறான். எதையும் யோசிக்கவே மாட்டேங்கான், அசால்ட்டா நடந்து போய்கிட்டு இருக்கான். ஜோரோ க்ரூவை தான் கட் பண்ணி காட்டுறாங்க. இந்த ட்ரெவலர்லாம் நம்மளுக்கு 2 மணி நேரம் தான் சொல்லியிருக்கான், ஆனா இருந்தாலும் இந்த முகிவரா இங்கிறது நான் தப்பிச்சு போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. உங்க கதை முடிஞ்சிருச்சுட்டான்னு சொல்றான் அவன். உன்னை டச்சுக்கு பாஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கா, என்ன இது சத்தம்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இதை பண்ணாதீங்கன்னு சொல்றானுங்க. இங்க என்னன்னு பார்த்தா 3 ஸ்வாட்ஸ்மனும் பாஞ்சு வரானுங்க. என் வழியில வராதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாவனையும் அடிச்சு ஏர்ல பறக்கூடானுங்க. ஒருத்தன் நெருப்பு, ஒருத்தன் கோல்டு, ஒருத்தன் மாசா காட்டுறானுங்க. பாய்ஸ் நீங்க வேற லெவல்டான்னு சொல்றானுங்க. என்னன்னு பார்த்தா இப்ப ஸ்வாட்ஸ்மன் ஆட்டமா இருக்கு. 3 பேரும் மாசா காட்டுறானுங்க. இந்த குழந்தைகளை காப்பாத்தி நம்ம போய்கிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு பிரவுன் பீர்டு மேல ஏறி நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. பிரவுன் பீர்டு நீ வேற லெவல் சொல்றான் ஒரு பக்கம் சாஞ்சி. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்றான் பிரவுன் பீர்டு. ஆமா இந்த டிராகன் இதுக்கிட்ட நீங்க கூட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் இந்த இது மேல ஏறி நாங்க பறந்து போயிடலாம்னு சொல்லிட்டு தான் நாங்க பிளான் பண்ணோம், ஆனா இதுக்கு பறக்க திறனே இல்லடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. இந்த டிராகனுக்கு செடக்டிவ் போட்டு விட்டுருக்கானுங்க, அதனாலதான் அதெல்லாம் பறக்கவே முடியல, அதனாலதான் அது பறக்க முடியாம நடந்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அது பார்க்க அழகா இருக்குன்னு சொல்றாங்க. டேய் நம்மளுக்கு ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டா, இவங்க கதை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பாஞ்சி வரானுங்க. எங்க வழியில வராதீங்கன்னு சொல்லிட்டு ஜோரோ ஒரு
கட் பண்ண வாரான். ஆனா டச்சிக்கு பாஞ்சு மாசம் வந்து நின்னுகிட்டு இருக்கா. வேற லெவலா ஜோரோ முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்காவா. கேப்டன் டச்சிக்கின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அட நீ கேப்டனா யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காம உன்ட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டே இல்லன்னு சொல்லிட்டு ஜோரோ ஓடிக்கிட்டே இருக்கான். சரிடா எல்லாரும் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றா டச்சிக்கு. பார்த்தா எல்லாருமே இங்க இருந்து தப்பிச்சு வேகமா ஓடுறாங்க. டே G5 இங்க சண்டை போட வேண்டிய நேரமே கிடையாடா. எல்லாரும் இங்க இருந்து நம்ம முதல்ல தப்பிச்சு போகணும். எல்லாரும் நம்ம கிளம்பணும். அதுதான் நம்ம முழு நோக்கமா இருக்கு. டோரை வர க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு டச்சிக்கு பேசிக்கிட்டு இருக்கா. இல்லன்னு நம்ம இங்க பந்துக்கு கசால இருந்து தப்பிச்சு போக முடியாதுன்னு சொல்றாவா. டே டச்சிக்கு என்ன சொல்றாங்களோ அதை தாண்டா செய்யணும். நம்ம கேப்டன் சொல்றதை மட்டும் செய்யுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமா ஓடுறானுங்க. கேட்டை நோக்கி அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கானுங்க. டோரை கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. முயுரா க்ரூ எடுத்தோடனே முதல்ல வேகமா ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா ரோபினோ விங்ஸை யூஸ் பண்ணிட்டு பறந்து வரா. ரோபின் நீ எங்க போயிருந்த இப்பதான் வாரன்னு சொல்லிட்டு உச பாத்துக்கிட்டு இருக்கான். லூஃபி என்னை ஒரு சில விஷயம் பண்ண சொன்னா அதை பண்ணிட்டு வரேன்னு சொல்றாவா. அந்த நேவி கேப்டன் சொன்னதை பாத்தியா ப்ரௌன் பீரியட் நம்ம இங்க இருந்து வேகமா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமி கத்துறா. என்னால முடியாது என்னால முடிஞ்ச அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்றான். ரொம்ப நேரம் ஓடுறது எனக்கு உடம்புலாம் வலிக்குடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் கினிமோன். இங்க அப்புறம் கட் பண்ணி ரிசர்ச்சர் தான் காட்டுறாங்க. இந்த ப்ரௌன் பீரியட் எதுக்கு அந்த பைரட்ஸ் ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. மாஸ்டருக்கே துரோகம் பண்றானான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. நம்ம பிரச்சனையில இருக்குன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க வாங்கடா G5 நாம தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு இவங்களும் வேகமா ஓடி வராங்க. பி கேட்டை தாண்டி வேகமா ஓடலான்னு பாக்குறானுங்க. அவனுங்க அவுட் சைட் லெபார்டரியை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா வெளிய இருந்து கேனன்லாம் வந்து கேட் நம்பர் ஏ நோக்கி குறி வைக்கிறானுங்க. அதை அடிச்சிட்டாங்கன்னா கேஸ் உள்ள வர ஆரம்பிச்சிரும். டசிகி டீம் அனல் வேகத்துல வராங்க. சுட்டு தள்ளுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறானுங்க. அடிச்சடியில ஓபன் பண்ணி விட்டுறானுங்க. வெளியே இருக்க பாய்சன் கேஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிக்கி. டே மக்களேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. G5 உள்ளவனுங்க எல்லாம் அந்த அட்டாக் உள்ள ஆரம்பிக்குது. எல்லாரும் ஓடுங்கடான்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல ஓடி வரானுங்க அவனுங்க. இங்கன்னு பார்த்தா ப்ரௌன் பீரியட் பின்னாடி பாக்குறாங்க. டே அந்த காது திரும்பி வர ஆரம்பிக்குதுடா. ஓடுங்கடான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா டசி கிட்ட ஸ்மோக்கர் சொன்னது யோசிச்சு பாக்குறாவா. நம்ம பசங்களை முதல்ல காப்பாத்த அதான் முக்கியம் சொல்லிட்டு எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்க. இதை நான் ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்கிறதுல G5 ஆளுகள்லாம் வந்து ஒரே ஆரம்பிக்கிறானுங்க. என்னன்னு பார்த்தா G5ல நிறைய பேர் சாஞ்சிரவே செஞ்சுட்டானுங்க. டோரும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்குது. நிறைய மக்கள் தப்பிச்சதுல வேகமா ஓடுறாங்க. டே டைட்டா பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ப்ரௌன் பீரியட் பாஞ்சு போறான். பார்த்தா சொலண்டு உள்ள போயிட்டான். பி கேட்டுக்குள்ள பாஞ்சு வந்துட்டாங்க. நம்ம வந்தாச்சுன்னு சொல்றாங்க. டே மாஸ்டர் டசிக்கு ஆளா காணடா எங்கடா போனாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஓடி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா கேப்டன் டசிக்கே தலைமையில தூக்கிட்டு வாங்க கேப்டன் நீங்க சர்வே ஆகணும்னு சொல்லிட்டு கேப்டனை காப்பாத்தி உள்ள தூக்கி வீசுறானுங்க. பாஸ் நீங்க எப்படி வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பார்த்தா நீங்க போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. கேப்டன் டசிக்கு வெளியே போய் மக்களை காப்பாத்தன்னு நினைக்கிறா. பார்த்தா பின்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்கிறானுங்க. டே அவங்கள காப்பாத்தணும்னு சொல்றானுங்க அவனுங்க. ரொம்ப லேட் ஆயிருச்சு இனிமேல் நம்ம எதுவும் பண்ண முடியாது கேப்டன் சொல்றாங்க. மெரைன்ஸ் நீங்க நல்ல வேலை பாத்தீங்கடா நம்ம கேப்டன் நீங்க காப்பாத்திட்டீங்கன்னு சொல்றாங்க. பார்த்தா காப்பாத்திட்டு அவனுங்க இறந்துடவே செஞ்சுட்டானுங்க. என்னன்னு பார்த்தா டசிக்கு அழ ஆரம்பிச்சிட்டா. டோர் க்ளோஸே ஆகிருச்சு. என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட பேர் வெளியே இறந்துட்டானுங்க. அது எல்லாமே G5ல உள்ளவனுங்க. இன்னும் ஏகப்பட்ட பேர் காப்பாத்தப்பட்டுட்டானுங்களா. இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சீசரோ பாத்துக்கிட்டு இருக்கான். நான் இறக்க நினைச்சவனுங்களாம் இன்னும் இறக்கவே இல்லைன்னு சொல்றான். இன்னும் மெயினா யார் இறக்கலாம் ஸ்மோக்கர் லூஃபிலாம் பாஞ்சு உள்ள வரானுங்க. அதோட முடியாது கிட்ட சொல்லி சந்திப்போம். மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பண்ணுங்க. மறந்தாங்க. See you bye.